இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் அடல் பிஹாரி வாஜ்பாயும் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து லாகூர் டிக்ளரேஷன் ஒரு ஒப்பந்தத்தை பிரகடனப்படுத்தினாங்க. சீரியஸ் இன்ட்ரூஷன் அண்ட் ஜம்மு காஷ்மீர் பகுதியை வந்து கட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு பிளான், ஆப்ரேஷனல் பிளான் போட்டார். பாகிஸ்தான் ஆர்மிகள் அவங்கள மாறுவேடம் இடவை செஞ்சு, அதே மாதிரி அங்கே இருக்கிற முஜாஹிதீன்ஸ் ப்ளஸ் அங்கே இருக்கிற லோக்கல் குஜர்ஸ் இவங்களை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி என்ன செஞ்சார், ஒரு இர்ரெகுலர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அனுப்பிச்சு அவங்கள முதல்ல நம்ம போகிறதுக்கு முந்தைய என்ன செஞ்சிட்டாங்க, அதை வெக்கேட் போஸ்ட்டை பிடிச்சி வச்சுட்டாங்க. அன்னெசரி மூமெண்ட்ஸ் அண்ட் அன்டுவர்டு இன்சிடென்ட்ஸ் வர ஆரம்பிச்சு, ஃபயரிங்லாம் வர ஆரம்பிச்சது. ஸோ அந்த ஃபயரிங்கில் இருந்து தான் நமக்கே தெரிஞ்சது, மறைமுகமாக ஊடுருவி என்ன செஞ்சிட்டாங்க, ஆக்கியூபை பண்ணிட்டாங்க. நாங்கள் இதில் இன்வால்வ் ஆகலை, பாகிஸ்தான் ஆர்மி இல்லைன்னு சொன்னதுனால அங்கே பட் டெட் பாடிஸ் வில் நாட் லை, அது வந்து என்ன செஞ்சிடும், அது வந்து அதனுடைய ஆர்மியினுடைய விஷயங்களாக இருந்தது. ஸோ அங்கே அவங்களால என்ன செய்ய முடியல, அதை வந்து எடுத்துக்க முடியாத சுச்சுவேஷன். ஒரு பொய்யை நம்பி, ஒரு வதந்தியை நம்பி, ஒரு பொய்யான பிம்பத்தை நம்பி ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுட்டு அந்த விஷயத்தால் அழிஞ்சு போகிறது. இன்னும் அதான் நான் எப்போவுமே சொல்லுவேன், இந்திய இராணுவம் வந்து எப்பவுமே தர்ம யுத்தம் பண்ணும். எதிரியையும் என்ன செய்வாங்க, அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்குள்ள மரியாதை, அதை இறுதி சடங்கை செஞ்சு தான் இருக்கும். நக்கீர நேர்களுக்கு வணக்கம். பட்டாளம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பட்டாளம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் கர்னல் திரு முருகானந்தம் அவர்கள் இணைந்து பல்வேறு தகவல்களை நமக்காக சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில் இந்த வாரமும் பல தகவல்களோடு இணைந்திருக்காங்க. அவங்கள வரவேற்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இந்த வாரம் இப்போ நம்ம பேட்டி எடுக்கிற இந்த நாளுக்கு முந்தைய நாள் தான் கார்கில் தினம் கொண்டாடப்பட்டுச்சு, அனுசரிக்கப்பட்டுச்சு. அந்த கார்கில் தினத்தில் நம்ம இந்தியா வெற்றி பெற்றிருந்தாலும் இந்தியா செய்த முக்கியமான விஷயங்களும் அசைபோடப்பட்டுச்சு. அதில் முக்கியமான ஒன்று, பாகிஸ்தானிலிருந்து இங்கே போரிட வந்து இருந்த பல வீரர்களை இந்தியா வந்து இங்கே அவங்களுடைய முறைப்படியே அடக்கம் பண்ணியிருக்காங்க, இஸ்லாமிய முறைப்படி உரிய மரியாதை கொடுத்து அடக்கம் பண்ணியிருக்காங்கிற செய்தி தொடர்ந்து பேசப்படுது. அதில் பல உடல்களை பாகிஸ்தான் உரிமை கோரவே இல்லை அப்படிங்கிற விஷயமும் பேசப்படுது. இது ரொம்ப வித்தியாசமாகவும் வினோதமாகவும் இருக்குது. சார், உண்மையிலேயே என்ன நடந்துச்சு, இது உண்மைதானா? முதல்ல இந்த கேள்வியை டைரெக்டாக அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கார்கிலை பற்றி ஒரு 2 minutes உங்களுக்கு ஒரு ஆங்கரிங் பண்ணுறேன். பேசிக்கலி கார்கில் மிஸ்அட்வென்ச்சர் ஆஃப் 1999 அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு மிஸ்அட்வென்ச்சர். பாகிஸ்தான் இராணுவ தளபதியாகக்கூடிய ஜெனரல் பர்வேஸ் முஷரஃப் அப்போ என்ன செஞ்சார், நம்ம பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் அடல் பிஹாரி வாஜ்பாயும் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து லாகூர் டிக்ளரேஷன் ஒரு ஒப்பந்தத்தை பிரகடனப்படுத்தினாங்க. அந்த ஒப்பந்தத்தினுடைய மை காயும் முன்பு, பிஃபோர் த இங்க் ஆஃப் த லாகூர் டிக்ளரேஷன் வாஸ் ட்ரைடு, அந்த முஷரஃப் என்ன செஞ்சார், ஒரு சீரியஸ் இன்ட்ரூஷன் அண்ட் ஜம்மு காஷ்மீர் பகுதியை வந்து கட் ஆஃப் பண்ணுறதுக்கு, ஒரு ஐசோலேட் பண்ணுறதுக்கு ஒரு பிளான், ஆப்ரேஷனல் பிளான் போட்டார். அதில் வந்து அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு டிசப்ஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தடாலஜி. டிசப்ஷன்னா என்னது, ஒரு விஷயத்தை காட்டி இன்னொரு விஷயத்தை செய்கிறது, அந்த மாதிரி. ஸோ இந்த வெரி இனிஷியேஷன் ஆஃப் கார்கில் இட் செல்ஃப் பை பாகிஸ்தான் இஸ் அ ஆக்ட் ஆஃப் டிசப்ஷன். அண்ட் அது வந்து பொய்கள், வதந்திகள், அந்த மறைமுக வேலைகள், சதித்திட்டங்கள் இதிலிருந்து தான் ஆரம்பிச்சது. அவங்க என்ன செஞ்சாங்க, கார்கில்ல நம்மளுடைய வின்டர் போஸ்ட்ஸ் இருக்குது. போத் பாகிஸ்தான் அண்ட் சைனா ரெண்டு பக்கமுமே நம்மகிட்ட வந்து உயரமான மலை பிரதேசங்களில் போஸ்ட் இருக்குது. போஸ்ட்னா என்னது, பதுங்கு குழி தங்கி இது பண்ணுறது. அந்த போஸ்ட்ஸ் வந்து ஜென்ரலி வின்டரில் வெக்கேட் ஆகிடும். தே ஆர் கால்டு வின்டர் வெக்கேட்டட் போஸ்ட்ஸ் அப்படிம்பாங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரீம் கோல்டு, எக்ஸ்ட்ரீம் இது. ஸோ ரெண்டு பேருமே வின்டரை வெக்கேட் பண்ணிவிடுவோம். வின்டர்னா ஆல்மோஸ்ட் ஒரு அக்டோபர் நவம்பரில் என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் வந்து ஆல்டிடியூட்லேருந்து குறைஞ்சி
அண்டு திருப்பி அதை மே மாதமோ அல்லது எண்டு ஏப்ரல் என்ன செய்வோம், திருப்பி ஒரு பெட்ரோல் போய் அதை சரி பண்ணி அது திஸ் இஸ் ஹவு த லைன் ஆஃப் கண்ட்ரோல் LOC இருக்கு இல்லைங்களா, LCன்னு சொல்கிறது இப்போ அதில் இருக்குது. இந்த வின்டர் வெக்கேட்டட் போஸ்ட்டை வந்து பர்வேஸ் முஷரஃப் என்ன செஞ்சார், இந்த கார்கில் நேஷனல் ஹைவே 1 ஆல்ஃபான்னு ஒரு ஸ்ட்ரெச் இருக்குது, அதை ஓவர்லுக்கிங் பிளேசஸ், அதாவது டைகர் ஹில், ஜுபார், இந்த மாதிரி ஹில்ஸ்ல எல்லாம் இருந்து அந்த வின்டர் வெக்கேட்டட் போஸ்ட்டை வந்து இவர் ரெகுலர் ஆர்மினா என்னது, பாகிஸ்தான் ஆர்மிகள் அவங்கள மாறு வேடம் இடவை செஞ்சு, அதே மாதிரி அங்கே இருக்கிற முஜாஹிதீன்ஸ் அதாவது தீவிரவாதிகள் அவங்களை மிக்ஸ் பண்ணி, ப்ளஸ் அங்கே இருக்கிற லோக்கல் குஜர்ஸ்னால் யார், ஆடு மேய்ப்பவர்கள், இவங்களை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி என்ன செஞ்சார், ஒரு இர்ரெகுலர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அனுப்பிச்சு அவங்கள முதல்ல நம்ம போகிறதுக்கு முந்தைய என்ன செஞ்சிட்டாங்க, அதை வெக்கேட்டட் போஸ்ட்டை பிடிச்சி வச்சுட்டாங்க. இன் மவுண்டன் வார்ஃபேர் ஒருத்தங்க மேலே உட்காந்துட்டான்னா அவனை டிஸ்லாட்ஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இது வந்து எங்களுக்கு எப்போ தெரிய வந்ததுன்னா, மே 2nd வீக் 3rd வீக் நம்ம பெட்ரோல்ஸ் எவ்ரி இயர் போகும்ல, அப்போ தான் பார்த்தோம்னா அன்னெசரி மூமெண்ட்ஸ் அண்ட் அன்டுவர்டு இன்சிடென்ட்ஸ் வர ஆரம்பிச்சது, ஃபயரிங்லாம் வர ஆரம்பிச்சது. ஸோ அந்த ஃபயரிங்கில் இருந்து தான் நமக்கே தெரிஞ்சது, ஆல்ரெடி இவங்க வந்து என்ன செஞ்சிட்டாங்க, அந்த வெக்கேட்டட் போஸ்ட், இந்தியா வெக்கேட்டட் போஸ்ட்டை வந்து மறைமுகமாக ஊடுருவி என்ன செஞ்சிட்டாங்க, ஆக்கிபை பண்ணிட்டாங்கன்னு. இது ஒரு இந்திய ஆர்மிக்கு ஒரு பெரிய ஒரு இட்ஸ் அ பிக் பேட் பப்ளிசிட்டி. ஸோ இந்தியன் ஆர்மி என்ன செஞ்சது, நேச்சுரலி நம்ம இடத்த நம்ம எடுக்கணும், அதனால் என்ன செஞ்சோம், நம்ம வந்து அதை ஃபைட் பண்ணி எடுத்தோம். ஃபைட் பண்ணினா அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஸோ நம்மளுடைய இன்டென்ஸ் ஆப்ரேஷன்ஸ் வந்து மேல ஆரம்பித்தது. அப்புறம் ஜூனில் வந்து ஏர்ஃபோர்ஸும் உள்ளுக்கு வந்தது. அண்டு ஜூலையில் வந்து நேவியும் பிளாக்கெட் கராச்சி அதையும் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷனல் மிஸ்அட்வென்ச்சர் என்ன ஆகிடுச்சு, ஒரு பெரிய போரா மாறுறதுக்கு ஒரு பெரிய ஒரு சான்ஸு. இந்த வின்டர் வெக்கேட்டட் போஸ்ட்டை எவாக்குவேட் பண்ணதில் வந்து ரொம்ப கஷ்டமான இடம் வந்து என்னென்னா டைகர் ஹில். ஸோ 26th ஜூலை 1999 வந்து டைகர் ஹில்லில் இருக்கிற விஷயங்களை வந்து அவங்க எவாக்குவேட் பண்ணி அதை நம்ம கேப்சர் பண்ணதுனால அன்னைக்கு நம்ம வந்து என்ன செஞ்சிட்டோம், வி டிசைடட் தட் வி வில் டிக்ளேர் விக்டரி. அதுக்கப்புறம் ஒன்ஸ் டாப் மோஸ்ட்டை பிடிச்சிட்டோம்னா அப்புறம் இட் இஸ் ஸோ ஈஸி அந்த மாதிரி. ஸோ இதனால தான் 26 ஜூலை ஒவ்வொரு வருடமும் ஆப்ரேஷன் விஜயினுடைய கார்கில் விஜய் திவஸ்னு அந்த இடத்துல கார்கில் ஏரியாவில் வந்து ஒரு பெரிய ஒரு போர் நினைவு சின்னம் வச்சுருக்கிறாங்க. ஆல் ஓவர் இந்தியா என்ன செய்வாங்க, ஸ்கூல்லேருந்து காலேஜஸ்லேருந்து என்சிசி பாராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் எல்லாமே என்ன செய்வாங்க, இதை வந்து ஒரு பெரிய விழாவாக கொண்டாடுறாங்க. ஏன்னா இது வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்தியன் ஆர்மி பாகிஸ்தான் ஆர்மியை வந்து வெக்கேட் பண்ணது, அதாவது அதனுடைய போர் செஞ்சு அவங்கள வந்து எவிக்ட் பண்ணதுன்னு சொல்லி. அதனால் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்சர்வேஷன் என்னென்னா, அவங்க ஆரம்பத்திலே பர்வேஸ் முஷரஃபோட குரூப் வந்து நாங்கள் இதில் இன்வால்வ் ஆகலை, பாகிஸ்தான் ஆர்மி இல்லைன்னு சொன்னதுனால அங்கே பட் டெட் பாடிஸ் வில் நாட் லை, அது வந்து என்ன செஞ்சிடும், அது வந்து அதனுடைய ஆர்மியினுடைய விஷயங்களாக இருந்தது. ஸோ அங்கே அவங்களால என்ன செய்ய முடியல, அதை வந்து எடுத்துக்க முடியாத சுச்சுவேஷன், அவங்களால ஏற்றுக்க முடியல. அதாவது இது எப்படின்னம்னா, ஒரு பொய்யை நம்பி, ஒரு வதந்தியை நம்பி, ஒரு பொய்யான பிம்பத்தை நம்பி ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுட்டு அந்த விஷயத்தால் அழிஞ்சு போகிறது. ஸோ இட் இஸ் ஸோ கிரேட் அபவுட் இந்தியன் ஆர்மி, அவர் செக்யூலர் வேல்யூஸ் ஆர் அதான் நான் எப்போவுமே சொல்லுவேன், இந்திய இராணுவம் வந்து எப்போவுமே தர்ம யுத்தம் பண்ணும். எதிரியையும் என்ன செய்வாங்க, அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்குள்ள மரியாதை இறுதி சடங்கை செஞ்சு தான் இது பண்ணும். ஸோ நம்ம வந்து என்ன செஞ்சோம், அவங்கவுங்களுடைய ரிலீஜியஸ் மெத்தட் படி, அவங்களுடைய ரிலீஜியஸ் கஸ்டம்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் படி நம்ம என்ன செஞ்சோம், அவங்கள அடக்கம் செஞ்சு அதை ரெடி பண்ணோம். அஃப்கோர்ஸ் தெர் ஹஸ் பீன் சம் பேக்டோர் ஆக்டிவிட்டீஸ் லைக் இந்த கமாண்டர் அந்த கமாண்டரை தெரிஞ்சதுனால சில விஷயங்கள் அது ஆச்சு. பட் பாகிஸ்தானுடைய நேஷ்னல் ஸ்டாண்ட், பாகிஸ்தானுடைய ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டாண்ட் என்னென்னா, எது அந்த இறந்த வீரர்கள் எங்களுது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இருந்தாங்க, கடைசி வரையில் அதே மாதிரி இருந்தாங்க. இது வந்து ஒரு பெரிய ஒரு இழப்பு, பாகிஸ்தானுடைய லாஸ் ஆஃப் ஃபேஸ் இந்த இன்டர்நேஷ்னல் ஃபோரம். ஏன்னா நம்மகிட்ட தான் எல்லா டாட்டாவும் இருந்தது. அவங்க இறந்துட்டாங்க, அவங்களுடைய அதாவது பேபுக்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய ஐடென்டிட்டி கார்டு, அவங்களுடைய ஐடென்டிட்டி டிஸ்க், அதாவது ஆர்மியில் வந்து சண்டைக்கு போகும்போது ஒரு டிஸ்க் கொடுப்பாங்க. அதில் வந்து அந்த டிஸ்கில் வந்து தன்னுடைய ஆர்மி நம்பர் இருக்கும், என்ன ரிலீஜன் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன அதாவது ஆர்மின்னு இருக்கும், அந்த மாதிரி அந்த நம்பர் ரிலீஜன் இருக்கும். எதுக்கு ரிலீஜன் நம்பர்னால் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, இட்ஸ் யூனிக் ஐடென்டிட்டி. அண்ட் ரிலீஜன் எதுக்கு, அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்கள இன்சிட்டு அவங்களுடைய ஈமக்கிரியை கடைசி ஒரு இறுதி சடங்கை செய்கிறதுக்கு எந்த மெத்தட் படி. திஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஜெனீவா கன்வென்ஷன்லையும் இது இருக்குது. ஹானரபிள் டிபார்ச்சர் ஃபார் த சோல் மஸ்ட் பி கிவன் டு த பீப்புள் ஹூ ஹவ் லேட் டவுன் தேர்
லைஃப் இன் தி பேட்டில் ஃபீல்டு, ஃபைட்டிங் ஆல் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாம் வேரியஸ் இது இருக்குது. ஸோ வைல் அட் த ஃபைட்டிங் லெவலில் வந்து அட்மோஸ்ட் இஸ்ஸத்னா என்னது, ஹானர், அட்மோஸ்ட் டெடிகேஷன், அட்மோஸ்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் போத் கண்ட்ரி ஆஸ் வெல் அஸ் பேட்ரியாட்டிசம் இருந்தும் அந்த கண்ட்ரி என்ன செஞ்சிச்சு, பாகிஸ்தான்கிற ஒரு பொய் பிம்பத்தில் செய்யப்பட்ட ஒரு நாடு. பாகிஸ்தானே ஒரு பொய் பிம்பத்தில் தான் வந்துச்சு. தெரியுமா உங்களுக்கு பாகிஸ்தான் என்ன மீனிங்னு? பாக் அப்படின்னு என்னது, உருதுல வந்து தூய்மைன்னு அர்த்தம். அவன் என்ன செஞ்சான், இந்தியா வந்து ரொம்ப ஹாட்ச் பாட்சாக இருக்குது, மிக்ஸாக இருக்குது, அது நமக்கு லாயக்கப்படாது, இது வந்து நம்ம ஊர், நம்ம இந்தியாவிலேயே ரொம்ப அதாவது அசுத்தமான ஒரு, அதாவது எல்லாரும் மிக்ஸான ஒரு இடத்துல இருந்து நம்ம தூய்மை என்ன செஞ்சிருவோம், வெளியே வந்துடுவோம்னு சொல்லி தான் பாகிஸ்தான் அப்படின்னு வச்சான். ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா அது தன்னுடைய நாட்டினுடைய ஐடென்டிட்டியை வெளியே கூட சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருக்குது. ஃபாரின்லாம் பாகிஸ்தானிஸ் நிறைய டயத்தில் நான் இந்தியன்ஸ் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க ஐடென்டிட்டியே போயிடுச்சு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நேர்மை, நியாயம், நீதி இதுபடி சண்டை போடும்போது நமக்கு எப்போவுமே விக்டரி லேட்டாக வரும், டிலேடு விக்டரி வரும். ஆனால் அந்த விக்டரி வந்து மிக சிறப்பாக, அதாவது லாங் ஸ்டாண்டிங் நேம் அண்ட் ஃபேம் கொடுக்கும்னு சொல்ல வரேன். இப்போ பலரும் வந்து உயிரிழந்திருக்காங்க, ஆனாலும் அந்த உடல்களை அவங்க பாகிஸ்தான் உரிமை கோரல. அதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இந்த விஷயமே ஆச்சரியமாக தான் இருக்குது. நம்ம மண்ணில் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் பாகிஸ்தான் வீரர்கள் அவருடைய உடல் புதைக்கப்பட்டிருக்கு, அவங்க அங்கேயே இருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்சம் விசித்திரமாகவும் வித்தியாசமாகவும் தான். என்ன செய்கிறது, இப்போ வந்து ஒரு நாடு இண்டிவிஜுவல் வந்து என்ன செஞ்சிடலாம், தலை குனிஞ்சு நான் செஞ்சது தப்புன்னு சொல்லிடலாம். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து என்ன செஞ்சிடலாம், தலை குனிஞ்சு நான் செஞ்சது தப்புன்னு சொல்லிடலாம். ஒரு மேபி ஈவன் ஒரு ஊர் கூட என்ன செஞ்சிடலாம், இந்த ஊர் வந்து தப்பான விஷயங்கள் செஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு நாடுங்கும் போது அந்த நாடை வந்து தலை குனிய வச்சுட்டோம், தப்புங்கிறத காட்டிட்டோம், அவன் வாயிலிருந்து சொல்கிறது கஷ்டம், முடியாது. இன்ஃபேக்ட் த சேம் திங் ஹேப்பன்ட் இன் கல்வான் ஆல்சோ. நீங்கள் வேணால் அதையும் பாருங்கள். கல்வான்லேயும் என்னென்னா சீனா என்ன செஞ்சான், நம்மளை அவங்க அட்டாக் பண்ணாங்க, நம்மளும் அட்டாக் பண்ணோம். ஆனால் என்னைக்கு நைட் 16 ஐ திங்க் மே 16 மே நைட் ஆஃப் 16-17 மேயே நெக்ஸ்ட் டே மார்னிங்கே நம்மளுடைய ஆப் ரிப்போர்ட் என்ன செஞ்சிருச்சு, ஆர்மி ஹெட் குவார்ட்டரில் எத்தனை ஆஃபீஸர், 1 ஆஃபீஸர் டைட் அண்ட் 21 அதர் ரேங்க்ஸ் டைட்னு சொல்லி கிளியராக நம்ம என்ன வேர்ல்டு ஃபுல்லாக சொல்லிட்டோம். அண்ட் வி ரிட்ரீவ் த பாடி. அண்ட் ஆனால் சைனீஸ் என்ன செஞ்சிட்டாங்க, நாங்கள் அங்கே போவே இல்லைன்னு. இது வந்து முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கக்கூடிய ஒரு விஷயம். அங்கே போகவே இல்லைன்னா 23 பேர் எப்படி செத்தாங்க, என்ன அடிச்சுட்டு செத்தாங்களா? கிடையாது. ஸோ அவன் என்ன செஞ்சால், நாங்கள் இன்வால்வே இல்லை, எங்கள் இடத்துக்கு தான் நாங்கள் போனோம், எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, எங்களுக்கு சண்டையே நடக்கலைன்னு சொன்னாங்க ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, நாங்கள் சண்டையில் யாருமே அதாவது இறக்கலைன்னு சொன்னாங்க எல்லாம். ஆனால் 1 வருடம் கழித்து சைனீஸ் பொலிட் பியூரோ என்ன செஞ்சாங்க, அவங்க வந்து அந்த 46 சீன சோல்ஜர்ஸ் அண்ட் இன்க்ளூடிங் ஆஃபீஸர்ஸோட அவங்களுடைய கல்லறை, அவங்களுடைய ஈமக்கிரியை செஞ்ச இடங்களுக்கு போய் அவங்களுக்கு மலர் வளையங்களை வச்சு அவங்கள என்ன செஞ்சாங்க, அது வந்து பப்ளிக்லி இந்த பொலிட் பியூரோ காமன் த மீட்டிங் இருக்கும் இல்லைங்களா, அந்த மீட்டிங்கில் வந்து பப்ளிக்லி அவங்களுக்கு வந்து என்ன ஹானர் பண்ணாங்க. ஏன்னா மிக வீரதீரமாக சண்டை போட்டதுன்னு சொல்லி. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு கேலண்ட்ரி அவார்ட்ஸ் கூட கொடுத்துருக்குறாங்க. இதை பிகாஸ் சைனா இஸ் எ டிக்டேட்டர்ஷிப், சைனா இஸ் க்ளோஸ்ட் கண்ட்ரி, இது வெளியே வரல. பட் வித்தின் அதையும் ஒரு ஆஸ்திரேலியன் நியூஸ் பேப்பர் என்ன செஞ்சிருச்சு, வெளியே சொல்லிடுச்சு. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளுடைய அட்வர்சரிஸ் வந்து ரொம்ப குரூவலாக, ரொம்ப வந்து வெரி இன்னும் சொல்ல போனோம்னா ஒரு நேர்மை இல்லாமல், நீதி நியாயத்துக்கு கட்டுப்படாமல் அவங்க மூவ் பண்ணுறாங்க. நம்ம இந்தியா அந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எஸ், நம்ம ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஒரு அதிகாரி கர்னல் சந்தோஷ் ஆஃப் பிஹார் ரெஜிமெண்ட் இறந்தது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அட் த சேம் டைம் அந்த 21 பேர் இறந்தது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. பட் அந்த கஷ்டத்தோடு முடிஞ்சது. நம்மளுடைய ஹானர் அண்ட் இஸ்ஸத் வந்து நம்ம மெயின்டைன் ஆகிடுச்சு. ஏன்னா கடைசியில் நம்ம என்ன செஞ்சிட்டோம், அவங்கள எடுத்துக்கிட்டோம், அவங்களுடைய ஃபேமிலியை நம்ம பார்த்துக்கிட்டோம், நம்ம அவங்களுடைய பெட்டாலியன் நம்ம கவனிச்சுக்கிட்டோம், அவங்களுக்கு கிரேட் கேலண்ட்ரி அவார்ட்ஸ் கொடுத்தோம். ஆனால் அதை செய்ய முடியல அவனால், சைனீஸில் செய்ய முடியல. தட்ஸ் a thing. எஸ். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.